சாதாரண ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதில் வந்து நெக்கு பேக் நெக்கு மட்டும் டிசைனாக தைக்கிறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. மடித்து வைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு வச்சு இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு. மொத்தம் டோட்டலாக 15 இன்ச்சு. இதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு விட்டுக்கணும். சரி, இதோட அகலம் வந்து 19 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஷோல்டர் அளவு, நெக் அளவு, நெக்குக்காக 3 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டருக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே 6 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க. ஆம்பூல் அளவு வந்து 5.5 மார்க் பண்ணிவிட்டு இதே ஸ்கொயர் கோடு போட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த இடத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சு இதை மார்க் பண்ணிடுங்க. ஆம்பூல் இதோட அளவு 19 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த நெக்கோட இறக்கம் எவ்வளோங்கிறதையும் அது எல்லாத்தையுமே இதில் வெட்டாமல், துணியில் வெட்டாமல் நம்ம வந்து கேன்வாஸ் தனியாக வச்சு வெட்டி அதில் வந்து இதை வச்சு அப்படியே அடித்து திருப்பிடும். இதை எப்படி வெட்டுறது? இதை வெட்டி எடுத்துருங்க. பேக் பீஸு நெக்கு வெட்ட வேண்டாம், நெக்கு வந்து கேன்வாஸில் வெட்டிக்கலாம். இது கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வழக்கமாக நம்ம செய்கிறது தான். ஆனால் நெக்கு மட்டும் வெட்டாமல் அப்படியே வச்சுருக்கோம். இந்த நெக்கோட அளவு 3 இன்ச்சு. இதுதான் பேப்பர் கேன்வாஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஒரு சைடில் வந்து கம்மு தடவி இருக்கும், ஒரு சைடில் நார்மலாக இருக்கும். இது வந்து எல்லா கடையிலையும் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் இப்போதைய விற்கும். ஒரு மீட்ரு 20 ரூபா 25 ரூபா ஏதோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நமக்கு தேவையான அளவு ஸ்கொயராக வெட்டிட்டு இது வந்து பேக் நெக் வெட்ட போகிறோம். இதில் நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. இந்த நெக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த அகலத்தை இந்த இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட இறக்கத்தை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச்சு வரும் நெக்கோட இறக்கம். அதை மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கொயராக அப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதில் இது அப்படியே வெட்டி எடுத்தோம்னா இது பானைக்காய். அதே போல் இதிலே ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த சைடில் மட்டும் ஒரு 6.5 இன்ச்சு வச்சு இதை வந்து இப்படி ஒரு கிராஸ் கோடு போட்டு இது வந்து இது ஒரு டிசைனு. இது பானைக்கு வரும். இதில் வந்து ஸ்டார் நெக் மாதிரி வரும். இப்போ இதிலே வேறு டிசைன்ஸ் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இப்படி வெட்டிட்டு இதை கோடு போட்டு வெளி சைடு உள்ளதையும் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வடிவம் கிடைக்கும். இதை வெட்டி எடுத்துறேன். இந்த நெக்கு வெட்டியாச்சு. இப்போ இந்த நெக்கோட அகலம் 6 இன்ச்சு வச்சு வெட்டணும். அதை வந்து நம்ம இந்த துணியில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு
இப்போ இந்த சைடில் கம்மு இருக்குது. இதை வந்து இப்படியே இந்த துணி மேலே வச்சு கரெக்டாக இந்த அளவில் வச்சு அப்படியே ஒரு அயன் பாக்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே ஒரு அயன் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த துணியில் இது ஒட்டிடும். இப்போ இது அயன் பண்ண பிறகு இதை அப்படியே 1/4 இன்ச்சு வச்சு மிஷினில் தையல் போட்டுக்கோங்க. அப்போது பின்பக்கம் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இதை அப்படி மடித்து மிஷினில் தையல் போட்டாச்சு. இப்போ இந்த கேன்வாஸ் அயன் பண்ணதை வந்து இது 2ஆக மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுருங்க. எதுக்காகனா இது சென்டர் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ இந்த பீஸ்லேயும் இது 3 இன்ச்சு வச்சோம். இது 6 இன்ச்சு வருது. இதோட அகலம் நெக்கோட அகலம் 6 இன்ச்சு இருக்குது. இப்போ இதையும் சென்டர் பண்ணி ஒரு அர்க்காத்து போட்டுருங்க. போட்ட பிறகு இதை அப்படியே வச்சு இந்த துணியில் இப்படி வச்சு தைச்சிட்டு இப்படியே வச்சு கரெக்டாக வச்சு ஒரு குண்டூசி வச்சு இந்த இடத்துல ஒரு 2-3 இடத்துல பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நகராமல் இருக்கும். அளவும் கரெக்டான அளவில் சென்டரில் வரும். அதுக்காக குண்டூசி வச்சு பின் பண்ணிவிடுங்க. இதை வந்து இல்லைன்னா இதை நேராக ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மிஷினில் வச்சு இந்த கேன்வாஸை ஒட்டியே தையல் போட்டுவாங்க. இந்த கேன்வாஸ் மேலே படாமல் கேன்வாஸை ஒட்டி வெளிப்பகுதியில் துணியில் தையல் உழுவுற மாதிரி அப்படியே தையல் போட்டுட்டு இப்போது 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிடுங்க. வெட்டிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா உள்பக்கம் போயிடும். இது ஒரு டிசைன். இப்போ இந்த நெக்கு எப்படி தைக்கிறதுங்கிறத காட்டுறேன். இப்படியே 4 பக்கமும் மடிச்சு வச்சுட்டு பிசரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேக் பீஸில் இதை வச்சு இது நல்ல பக்கம், இது உள் பக்கம். இதில் வந்து கரெக்டாக இந்த சென்டர் வச்சு இந்த அர்க்காத்து பண்ண சென்டர்லேயும் இந்த சைடில் இருக்கிற மார்க்கும் அர்க்காத்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போது இதோட நிப்பாட்டிட்டு இப்போ எடுத்துட்டு இப்போ இதை சுற்றிலும் இந்த கேன்வாஸை ஒட்டியே தையல் போட்டுவாங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கலர் நூல் போட்டு தைச்சி காட்டுறேன். இப்படி ஊசி அந்த கார்னரில் நிப்பாட்டிட்டு துணியை இப்படி திருப்பிட்டு இப்படி இப்படி இந்த முனையில் ஊசி நிப்பாட்டிக்கணும். நிறுத்திட்டு திருப்பணும். இப்போ இந்த தையலுக்கு இந்த பக்கம் 4 இன்ச்சு துணியை விட்டுட்டு கரெக்டாக வெட்டி இந்த துணியை தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் கரெக்டாக வர்றதுக்காக இந்த இடத்துல கீறி விட்டுக்கிறோம். கீறி விடும்போது இந்த டிசைன் கரெக்டாக இப்போது இதை இப்படி கீறி விட்டுட்டு இது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க.
படிமான தையல் போட்டு இப்படியே திருப்பினீங்கன்னா இது உள்பக்கம் போயிடும். இப்போ நமக்கு தேவையான நெக் டிசைன் இதில் கரெக்டாக வந்துடும். புதுசாக தைக்கிறவங்க இது நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு அயன் பாக்ஸ் வச்சு ஒரு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு வச்சுக்கணும். இந்த டிசைன்னு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பாயிண்டில் நிப்பாட்டிட்டு ஊசி உள்ளே துணி உள்ளே வச்சு நிப்பாட்டிட்டு திருப்பினீங்கன்னா இதே போல் ஒரு டிசைனு இது இந்த நெக்கு வந்து நம்ம நார்மலாகவே துணியிலே வெட்டிட்டு கிராஸ் பீஸோ நேர் பீஸோ வச்சு தைச்சிடலாம். இதனால இது புதுசாக பழகுறவங்களுக்காக நான் வந்து கேன்வாஸ் வச்சு அடித்து காமிச்சிருக்கேன். இதே போல் தான் எல்லா நெக்குமே டிசைன் நெக் எல்லாமே அடிச்சுட்டு உள் பக்கம் திருப்பிட்டு இப்படியே ஒரு தையல் போட்டிங்கன்னா நெக்கு ஷேப் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடைக்குது.